கடைசி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்பேன். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா தர்மலிங்க வீட்டை தான் காட்டுறாங்க. ஆர்த்தி வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, ஆர்த்தி நீ தான் கோலம் போடுற, நான் கோலம் போடுறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ உங்களுக்கு வேலை நிறையா இருக்கும், நான் கோலம் போடுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பவித்ரா கேட்குறாங்க, ஆர்த்தி நீயா பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆர்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் நான் மாறிட்டேன், எவ்வளோ வன்மத்தில் இருந்தேன், எங்கள் அப்பாவே கையில் புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாமே ஒரு நாள் மாறும், கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள் எங்கள் அண்ணனும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பவித்ரா போய் சந்தோஷப்படுறாங்க. பிற ஆர்த்தி சொல்கிறாங்க, வாங்க ரெண்டு பேருமே போய் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, இன்றைக்கி விருந்துக்கு கையிலும் எழிலும் வராங்களா, அவங்க கவனிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா வடி வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்வீட்டு பலகாரம் கறி எல்லா ஐட்டமும் செஞ்சு ரெடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, கவலையே படாதங்கம்மா, பவித்ரா அண்ணி ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க, எல்லாமே பக்காவாக செஞ்சு முடிச்சுருவாங்க அப்படிங்கம்மா. வடிவா சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு ஆர்த்திகிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து ஹாலில் இருக்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா தர்மலிங்கம் எம்பி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ வடிவு கேட்குறாங்க, என்னாச்சுங்க, என்னங்க எம்பி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறேன், இன்றைக்கி எல்லா உண்மையும் நான் கையல்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன உண்மைங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. இல்லை கையலோட அப்பாவுக்கு நான் செஞ்ச துரோகத்தை எல்லாத்தையும் சொல்ல போகிறேன், இதனால தான் அவங்க குடும்பமே ஊருட்டு ஓடி வந்தாங்க, அது என்னை குற்றம் வச்சு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது, அது சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, இப்போ சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க, முதல்ல வாயில் நீங்களே தலை விடுற மாதிரி இருக்குது, இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாங்க, அவங்க போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் பார்த்து கையலிலும் உள்ளே வந்துடுறாங்க. உடனே கையலிலையும் பார்த்து எம்பே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அப்போ வடிவு சொல்கிறாங்க, ஜோடி பொறுத்து அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எழில் கேட்குறாரு, நீங்களே எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் மாற்றம் எங்களுக்கு என்னமோ ஏதோ சக்ஸஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வடிவு சொல்கிறாங்க, நம்ம என்னன்னு நினைக்கலாம், ஆனால் கடவுள் ஒன்று எழுதியிருக்காருல, யார் யாருக்கு எவருன்னு அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வர வைக்கிறாங்க. உள்ளே எப்போவுமே கையில் வந்து தர்மலிங்கத்தை பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறேன், என்னை பெரியப்பான்னு சொல்லாதம்மா, அப்பான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கே மேலே நீங்கள் தானே, அதனால தான் பெரியப்பான்னு கூப்பிட்றேன், சரி உங்களுக்காக நான் அப்பானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சுப்பிரமணியம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே திருத்தன்னு முழிக்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சுப்பிரமணியம் வந்து அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான். கையிலே எழிலே எதுக்கு இங்கே வராங்க, இங்கே வரக்கூடாது, அவள்னால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், உங்களுக்கு எல்லாம் மறந்துட்டீங்களா, அவள் காலில் விழுந்துட்டா எல்லாம் மறந்து போயிருமா, என்னால் மறக்கவே முடியாது, என்னால் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணுறா. யார் என்ன சொன்னால் சரி, கையில எழிலும் இங்கே வரக்கூடாது, வந்தாங்கன்னா அவங்க மூஞ்சில் சாணியை கரைச்சி ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னா தர்மலிங்கம் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். சுப்பிரமணியம் ஓங்கி அரைஞ்சிட்றான். நான் சொல்கிறது மாதிரி கேட்ட மாதிரி இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ கையில் கேட்குறாங்க, பெரியப்பா உங்களை தான் கேட்குறேன், சுப்பிரமணியம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவருக்கு சுயநிலை வந்துடுது. இல்லை அவர் வந்து ஒரு ஆர்டர் பிடிக்கிறக்கா வெளியே போயிருக்கான், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கையில் நம்பிடுறாங்க. அந்நேரம் தனாமூர்த்தி கையலோட அம்மா எல்லாருமே விருந்துக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. எல்லாத்துக்குமே விருந்து வைக்கிறாங்க. எல்லாரும் ஆசையாக சாப்பிட்றாங்க. அதை பார்த்து தர்மலிங்கம் எப்படியே சந்தோஷப்படுறான். அப்படியே மனசுக்குள்ளே கொஞ்சம் வேதனையும் படுறாச்சு, இந்த குடும்பத்துக்கு நம்ம இப்படி துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது தர்மலிங்கம் அப்படியே சிரித்து சமாளிச்சுறாரு. பேசிட்டுலாம் விளாட்றாங்க. அப்படியே சந்தோஷமாக மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.